விஜய் வந்து விஜயகாந்தை குருவாக ஏற்றுக்கிட்டா விஜயகாந்த் படத்தை விஜய் போட்டுக்கலாமா? நான் தான் இப்போ சொல்கிறேன்ல, கேப்டன் எம்ஜிஆரை தன் மானசீக குரு சினிமாலையும் சரி அரசியலும் சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சிருக்காரு. அது மாதிரி அறிவிக்கிட்டோம். எங்கள் அரசியலில் வரலாற்றில் எங்கள் அரசியல் முன்னுதாரணம் கேப்டன் தான், அவர் தான் எங்கள் மானசீக குரு அப்படின்னு யார் வேணாலும் அறிவிக்கட்டும். அதுக்கப்புறம் புகைப்படம் போடலாமா வேணாமான்னு கேட்கட்டும். எங்கள் மானசீக குரு கேப்டன் தான் சொல்லிட்டு அவங்க தாராளமாக படம் போட்டுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், அந்த அம்மாவுக்கு, நீங்கள் விஜயகாந்த் படத்தை ஃபோட்டோவை போட்டு 234 தொகுதியிலையும் நில்லுங்க. நீங்கள் எத்தனை தொகுதி ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அப்போ தான் விஜயகாந்துக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு புரியும். நீங்கள் வாடி இப்படி பேசுகிறீங்க, எல்லாம் தப்பாக நினைக்கிறாங்க உங்களை. மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் என்ன இப்படி பேசுகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக பேசணும். நடைமுறை என்ன அதை பற்றி பேசணும். உங்களுக்கு இருக்கிறது 2% கூட இல்லை. டிடிவி தினகரனோட சேர்ந்து நின்று 3% வாங்கினீங்க. அப்போ 2% கூட உங்களுக்கு இல்லை. விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போதே இதுதான் நிலைமை. அதனால் மறுபடியும் இப்படி சொல்ல. அதுவும் விஜய் வந்து இவர் படத்தை போட்டு இப்போ குருவாக ஏற்றுக்கிட்டால் போட்டுக்கலாம்னா, விஜயகாந்த் படத்தை போட்டு ஜெயிக்க வேண்டிய நிலைமையிலேயே விஜய் இருக்கார். விஜய்க்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து அவ்வளோ பேர் இருக்கான், 10% வரை வரும்னு இருக்கும். கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. நீங்கள் போய் உங்களை குருவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் உங்களை இதை வச்சு ஜெயிக்கணும்னா பார்க்குறவன் என்ன நினைப்பான், உங்களை ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்களேன்னு. அதனால் சொல்கிறேன், விஜயகாந்துக்கு ஓட்டு இருக்குன்னா அதை நிரூபியுங்கள். தனியாக நில்லுங்க, ஒரு தடவையாவது தனியாக நில்லுங்க. இப்போ